சண்டே ஈவினிங் ஹஸ்பண்ட் கிராசரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு, காலையிலும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால மதியம் போல் தான் வந்து எல்லாமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவும் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து எல்லாமே ரீஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா கூட இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கொட்டிடுவாங்களேன்னு ஒரு பயம். நானே எடுத்து வைக்க சொல்ல எண்ணெய் இல்லைன்னா ஏதாச்சும் வந்து கீழே கொட்டிடுவேன். பாப்பாவும் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை ஆகுமேன்னு சொல்லிட்டு, பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் வேகமாக வந்து எல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஆயில் பாட்டில் வந்து ப்ரஷ் இல்லாமல் எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இரும்பு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக வந்து விம் ஜெல் விட்டு மேலே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளேயும் வந்து விம் ஜெல் விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து குலுக்கி எடுத்தோம்னா உள்ளே இருக்க ஆயில் பீஸுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு போட்டு நல்லா வந்து மேலேயும் கீழே நல்லா குலுக்கி எடுத்தோம்னா சைடில் அந்த கார்னரில் சென்டரில் இருக்க அந்த ஆயில் பீஸுக்கு எல்லாமே வந்துடும். கழுவிட்டு பார்த்தோம்னா நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும்.